அண்ணே வணக்கண்ணே. அண்ணா வணக்கண்ணே, சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சங்கத்து உறுப்பினர்னே சரிண்ணே. தருமபுரி அந்த பையன் ஆ மகாராஷ்டிராவில் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. சரி. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அது முன்னும் முடியல, காலு பூரா வெந்துருச்சு. ஆ அதனால அங்க இருந்து எடுத்துக்கிட்டு இங்க சேலம் வள்ளி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, வள்ளி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க. நேத்து நைட்டு அந்த பையனுக்கு கால் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க, இல்லைன்னா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. சரி. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வக்கீல வச்சு பாக்குறோம் அப்படின்றாங்க. வக்கீல் நாங்க தாரா, அவங்க பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிடுவாங்க, கேஸ அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ அதாவது பையனோட அப்பா அம்மா கல்யாணம் ஆகல, ஆ ஆ பையனுக்கு 32 வயசு. அப்பா அம்மா தான். அவங்க என்ன சொல்றாங்க, அண்ணே சங்கத்துல இருந்து நீங்களே பாருங்கண்ணே, அடுத்தவங்களை நம்புறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு, மாத்தி மாத்தி பேசுறாங்க, நேத்து வரைக்கும் ஒண்ணு பேசுனாங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்க, எதுவா இருந்தாலும் நீங்களே பாருங்க அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டலோட வக்கீலா இருக்காது, ஹாஸ்பிட்டல்லே வக்கீல் டீம் வச்சிருக்காங்களாம்னே. இந்த மாதிரி கேஸ் வரும்போது அவங்க டேக் ஓவர் பண்றது, அதுக்கான பேமெண்ட் கட்டுறதுன்னு வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சங்கத்துல இருந்து நீங்க பாத்து கொடுங்க. சம்பவம் எப்படி நடந்தது? ஆனா வண்டி பிரேக் ஃபெயிலியர்னு, பிரேக் ஃபெயிலியர். எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா? எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கேயும் ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்க, இங்கேயும் ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. வண்டி ஓனர் ஸ்பாட்ல தான் இருக்காரு. அந்த எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஓனர்கிட்டையும் நான் பேசிட்டேன். அவர் சைடு இருந்து ஒரு வக்கீல் தர்றேன்னு சொன்னாரு, அது நமக்கு திருப்தி இல்ல. ஆனா அவர் சைடு வச்சா எப்படி இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். அதனால நான் அவர்கிட்ட டைரக்டா பேசிட்டேன், ஐயா சங்கத்துல இருந்து நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு. சரிண்ணா சரிண்ணா. ஓகேண்ணே. இப்ப என்ன சுச்சுவேஷனா, இப்ப இந்த பையனை காலி எடுத்தாச்சு, எப்படி பார்த்தாலும் இன்னொரு 15-20 நாள் இங்கதான் இருப்பாப்ல ஹாஸ்பிட்டல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் எப்படி பார்த்தாலும் 4 to 5 ரூபா பில்லு வருமா. ஆனா இப்ப வரைக்கும் செலவாயிருக்கிறது 2 ரூபா ஆயிருக்குண்ணே. இன்னும் 15 நாள் 20 நாள் இருக்கிறாப்ல. இவர் வெளியில போற வரைக்கும் 4 to 5 வரும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க. அப்பப்போ பில்லு வரும்போது பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 2 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். வரதா இருந்தா நேரில் வாங்க, நானும் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அந்த பையனை டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பேசுவேன். இப்ப அவங்க வந்துகிட்டு கையெழுத்து போடுங்க, நாங்க அதெல்லாம் முடியாது, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா பாத்துட்டாங்கன்னா நாளைக்கு இந்த பையனுக்கு ஒன்றும் வராது இல்லைண்ணே. அவங்க என்ன எப்படி பில்லு போடுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வக்கீல. நான் அந்த பையனுக்கு ஏதாவது வர்ற மாதிரி பாக்குறேன். ஓனரும் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேனே அப்படின்ட்டாரு. ஆனா உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா.